ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மோட்டாரை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். சும்மா இன்றைக்கி ஒரு ஹாபி பொழுதுபோக்கு இருந்தாலும் ஒரு பயனுள்ள பொழுதுபோக்கு என்னென்னா ஒரு எல்இடி லைட்டு நம்ம வீட்டிலே செய்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நம்ம செஷனுக்கு போகலாம். இப்போ இங்கே நான் உங்களுக்கு காட்டக்கூடியது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 5 வாட் எல்இடி பல்புடைய சர்க்கியூட்டை காட்டுறேங்க. இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதையும் சைடில் போட்டிருக்கேன். கெப்பாசிட்டர் அல்லது கண்டென்சர், அதற்கான சிம்பல் இப்படி இருக்கும். ரெசிஸ்டரோட சிம்பல் போட்டிருக்கேன். டயோடோட சிம்பல் போட்டிருக்கேன். டயோடில் பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு அப்படிம்பாங்க, ப்ளஸ் மைனஸ். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.22 மைக்ரோஃபேரட் கண்டென்சர், 400 வோல்ட். நம்ம ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட் இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா கையாலே நம்ம முறுக்கி சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0.22 மைக்ரோஃபேரட் 400 வோல்ட் கண்டென்சர் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து பேரலாக ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டயோடு, இங்கே காட்டக்கூடியது நம்ம காட்டக்கூடிய டயோடு. இந்த டயோடில் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் கோடு இருக்கும். இந்த சில்வர் கலர் கோடு இருக்கிற சைடு பாசிட்டிவ், ப்ளைனாக இருக்கிற சைடு நெகட்டிவ். இங்கே காட்டக்கூடியது எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா செராமிக் அல்லது பாலியஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா இட்ஸெல்ஃப் அதிலேயே ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க. அதனுடைய வேல்யூ நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா 47 மைக்ரோஃபேரட் 63 வோல்ட் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 டயோடையும் இந்த போர்ஷன், இந்த டயோடோட வேல்யூ பார்த்திங்கன்னா IN4007. ஸோ 4 டயோடையும் நம்ம இந்த மெத்தடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைனஸ் வருது இல்லையா, மைனஸ் உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தெரியும். அது லூப்பிங் அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல கனெக்ஷன் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின் லைனை எங்கே கொடுக்குறோங்கிறத இப்போ இதில் நம்ம காட்டுறோம். ஸோ 4 டயோடு, இதை வந்து டயோடு 4 டயோடு ஜாயின் பண்ணக்கூடிய மெத்தடை டயோடு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து அவுட்புட்டை எடுத்து வந்துட்டு 6 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி 2 6 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம கனெக்ஷன் கொடுத்து ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ணிவிட்டோம் ஆஸ் பர் திஸ் சர்க்கியூட். தேவைப்படுறவங்க இந்த சர்க்கியூட்டை வந்து ஒன்ஸ் அகைன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம செட் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 எல்இடி ஸ்ட்ரிப்பையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதனுடைய ப்ளஸ்ஸையும் இதனுடைய மைனஸையும் சீரீஸ் பண்ணிட்டோம். சீரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சர்க்கியூட்டில் கொடுத்துருக்கப்படி இந்த கண்டென்சருடைய ப்ளஸில் ப்ளஸ்ஸை ட்விஸ்ட் பண்ணிடுறோம். கண்டென்சருடைய மைனஸ் பகுதியில் பிளாக் கலர் ஒயரை ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸ்விட்ச் போடுறோம். ஸோ ஒரு எல்இடி பல்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ஸ்ட்ரிப் 2 ஸ்ட்ரிப்பு 40 80 ரூபா ஆகுது. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 4 டயோடு, ரெசிஸ்டர், இந்த செராமிக் கண்டென்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்லது 15 ரூபா ஆகுது.
ஸோ ஒரு 80-90 ரூபாய்க்குள்ள இதோடைய வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ பகலில் நமக்கு வெளிச்சம் தெரியல, இரவு நேரங்களில் இது ஒரு 20 வாட் 20 அல்லது 25 வாட் வெளிச்சம் வரைக்கும் வரலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம், விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, காலாடிப்பேட்டை, திருவற்றியூர், சென்னையிலிருந்து. நன்றி, பாய்.